வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது தனுசு ராசிக்காரர்களுக்கான பிரத்யோக பதிவு. 2025ஆம் ஆண்டு மாறவிருக்கின்ற மார்ச் மாதம் மே மாதத்துக்குரிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் சுப யோகத்தை தருகிறார். கஜகேஸ்வரி யோகத்தையும் சந்திர குரு யோகத்தையும் தருகிறார். இதனால் வசதி வாய்ப்பு, வீடு மனை வாசல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் புதிய முயற்சி, புதிய லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டாளிகளால், நண்பர்களால் நன்மை கிடைக்கும். கூட்டு முயற்சி செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண முயற்சி தடையின்றி நடக்கும். தடையான திருமணம் கூட சிறப்பாக திருமணம் 2வது வாய்ப்பாக வந்து திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ முயற்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராகு கேதுக்கள் 3, 9ஆம் இடத்தில் இருப்பதால் குலதெய்வ அனுகூல பலன், தெய்வ அனுகூல பலனும், திருத்தல யாத்திரை பலனும் சிறப்பாக அமையக்கூடும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நதி யாத்திரை, கடல் யாத்திரை செய்து வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆக ராகு கேதுகள் சுப பலனையும் 7ஆம் இடத்தில் குருவான் நற்பலனையும் தர இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் தன்னுடைய திறமை வெளிப்படும். அதே நேரத்தில் பதவி உயர்வு, தனியார் தொழில், சம்பள தொழில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படுத்தியும் சேமிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து சில அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்தி கொடுப்பார். இருதய சம்பந்தமான பிணி, மார்பு சம்பந்தமான பிணி, வயிறு சம்பந்தமான பிணி, மறைமுக சம்பந்தமான பிணி ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கணவன் இருந்தால் மனைவிக்கும், மனைவிக்கு இல்லை என்றால் கணவனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக தாயார் தந்தையார்களுக்கு உடல்நல கவனம் தேவை. வைதிக பருவம் இருந்தால் கண்டமத்து தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு நீங்கள் வாரந்தோறும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு முறை. 2வது முறை, முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், அனாதைகள் அவங்களுக்கு அன்னதானம் செய்து கொள்வது நல்லது. அதனால் சனி பகவானுடைய பேரருளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய தடை, அசௌகரிய தோஷத்தை எல்லாம் விலக்கிக் கொள்ளலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 1க்கு 2 விதமான வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 2 விதமான தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு தொழில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். நிர்வாகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவையெல்லாம் தடை ஏற்பட காரணம் சனி பகவான் 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தான். எனவே பொதுவாக கண்டமச்சனி சில அசௌகரியம், தேக அசௌகரியம், தொழில் அசௌகரியம், தேவையில்லாத பண விரயம், வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அன்னதானம், தெய்வ வழிபாடு, தீர்த்த யாத்திரை ஏற்படுத்தி கொண்டால் நலமேல் பலன் காணலாம். அதே நேரத்தில் ராகு கேதுக்கள் குருபானுடைய சுப பலன் மிகையாக இருப்பதால் திருமண முயற்சி சிறப்பாக அமையக்கூடும். பொதுவாக தனுசு ராசி கண்டமச்சனி என்பதால் தடையை நீங்கள் உடைத்து விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். ஆக தடை உடை, சரித்திரம் படை என்று தனுசு ராசியை வாழ்த்தி வணங்குகிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய முக்கியமான திருத்தல வழிபாடு ஒன்றை சொல்லி ஆக வேண்டும். சனி பகவானுக்கு முக்கியமான சேத்திரம் சீர்காழி, சட்டைநாதர் என்று சொல்லப்படுகின்ற கால பைரவரை வழிபாடு செய்து கொண்டு சனி பகவானுடைய பேரருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.